அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனல் மூலமாக 6/1 நேற்றும் 7/1 இன்றைக்கும் ஏஇ எக்ஸாம் எழுதிட்டு வந்த எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள். இந்த ஏஇ எக்ஸாம் பார்த்திங்கன்னா அக்டோபர் மாதம் கால்ஃபர் பண்ணாங்க. போன வருஷம் நவம்பர் மாதம் அதுக்கு லாஸ்ட் டேட் முடிஞ்சிருச்சு. அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா அந்த எக்ஸாம் கால் பண்ணி ஒரு 2 மந்த்தில் இந்த ஏஇ எக்ஸாம் வந்து இன்றைக்கி நடந்து முடிஞ்சிருச்சு. ஸோ சில பேர் நேற்று எழுதினாங்க, சில பேர் இன்றைக்கி எழுதினாங்க. நம்மக்கிட்ட அவங்க ஃபோன் பண்ணி அவங்களுடைய இதை ஷேர் பண்ணாங்க. ஸோ அது என்ன வந்து அவங்க எடுத்தோன்னு என்ன அடுத்து கேட்குறாங்க அப்படின்னா, சார் இந்த கொஸ்டினை பற்றி ஒரு வீடியோ அப்லோடு பண்ணுங்கள், அது மட்டும் இல்லை இதனுடைய டீட்டெயில்டாக வந்து கட் ஆஃப் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு வீடியோ போடுங்க. ஸோ இந்த ஆன்சர் கீ கட் ஆஃபு ஒவ்வொரு கம்யூனிட்டி வாரியாக என்ன கட் ஆஃப் இருக்கும், யார் எவ்வளோ கட் ஆஃப் இருக்கும், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா யாருக்குமே தெரியாது. ஸோ எக்ஸாம் எழுதி இப்போ தான் வந்திருப்பீங்க, கொஞ்சம் ரிலாக்ஸாக இவ்வளோனா படிச்சிருப்பீங்க, கொஞ்சம் ரிலாக்ஸாக ஃப்ரீயாக இருங்க. இனிமேல் நம்ம என்ன பண்ணியும் அங்கே ஒன்றும் மாறப்போகிறது கிடையாது. எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போகிற வரைக்கும் தான். எக்ஸாம் அட்டன் பண்ணிட்டு வெளியே வந்துட்டோம்னா அவ்வளோதான். அடுத்து முடிச்சுட்டு அடுத்த எக்ஸாம் நம்ம படிக்கக்கூடிய வழிகளை பார்க்கணும். கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அடுத்த எக்ஸாமுக்கு படிக்கக்கூடிய வழிகளை பாருங்கள். ஏன்னா வந்து ஏஇக்குன்னு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு தனியாக பல ஒரு கூட்டமே இருக்காங்க. அவங்களுடைய பிஇ முடித்தோடனே கோச்சிங் சென்டர் போய் ஏஇக்குன்னே ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி ஏஇ மட்டும் இல்லாமல் எஸ்எஸ்சி ஜேஇ, ஏஇ, யூபிஎஸ்சி ஏஇ, அந்த மாதிரி எல்லா எக்ஸாமும் அவங்க ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க. அந்த மாதிரி டயத்தில் இந்த ஒரு எக்ஸாம் முடிஞ்ச உடனே அந்த எக்ஸாமை பற்றி பேசுகிறது, அந்த எக்ஸாம் பற்றி திங்க் பண்ணுறது, அதெல்லாம் நமக்கு தேவையில்லாதது. அடுத்த எக்ஸாமுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணி நம்ம போயிடணும். நம்ம வந்து பார்த்தோன்னா நேற்று நம்ம ஒரு 4 வீடியோ போட்டிருக்கோம். அந்த 4 வீடியோவில் 3 வீடியோ வந்து இந்த சிவில் டிபார்ட்மெண்ட் பற்றி உள்ள வீடியோ தான். அதனால் நீங்கள் வந்து அதுக்கு உண்டான படித்து அந்த இதுக்கு ட்ரை பண்ணக்கூடிய அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம மூவ் பண்ணிடணும். மற்றவங்க சொல்கிறாங்கன்ட்டு இந்த ஏஇயோடைய கட் ஆஃப் லிஸ்ட்டு, ஏஇயோடைய கட் ஆஃப் என்னவா இருக்கும், என்னவா வரலாம், அப்புறம் அந்த கொஸ்டினோட ஆன்சர் கீயை வந்து டிஎன்பிஎஸ்சியை விட்டுருவாங்க. இல்லாட்டினா கண்டிப்பாக ஏஇ எக்ஸாம் போன கோச்சிங் சென்டர் போன பசங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே இந்த ஆன்சர் கீயை பார்த்துருப்பாங்க. நீங்கள் அவங்ககிட்ட கேட்டாலே அவங்களுக்கு அனுப்பிச்சி விட்ருவாங்க என்னென்ன ஆன்சர் கீ அப்படின்னு. ஸோ ஆன்சர் கீயை செக் பண்ணுற கூட நமக்கு தேவையில்லை. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ எக்ஸாம் எழுதியாச்சு, நல்லா பண்ணியிருக்கோமா, அவ்வளோதான், ஓகே. அடுத்து வந்து அந்த முடிஞ்ச உடனே எக்ஸாம் பற்றி திங்க் பண்ணாமல் அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு திங்க் பண்ணுங்கள். கட் ஆஃப் என்னவாக இருக்கும் அப்படின்னு யாருக்குமே தெரியாது. கட் ஆஃபை யாருமே கரெக்டாக முடிவு பண்ணவே முடியாது. இருக்கலாம், இதுக்குள்ளே வரலாம், அதுக்குள்ளே போகலாம் அப்படின்னா இந்த இருக்கலாம் வரலாம் போகலாம்னா நான் எதுக்கு நம்ம கேட்கணும்? அதான் எப்படி இருந்தாலும் ரிசல்ட் வரத்தான் போகுது. டிஎன்பிஎஸ்சி வந்து இந்த ரிசல்ட்டை வந்து மிக விரைவில் விடக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த முடிஞ்சு போன எக்ஸாம் பற்றி யாரும் ஃபீல் பண்ணாதீங்க. ஆன்சர் கீயை மட்டும் செக் பண்ணிக்கிங்க. ஏன்னா நமக்கு வந்து நம்ம என்னெல்லாம் மார்க்ஸ் நம்ம அட்டன் பண்ணியிருக்கோம், நமக்கு எவ்வளோ மார்க் வரும், அதை மட்டும் போட்டு வச்சுட்டு நீங்கள் விட்டுருங்க. தயவுசெய்து சொல்கிறேன், இன்னும் இந்த கட் ஆஃபை பற்றி யாரும் திங்க் பண்ணாதீங்க. நடந்து முடிஞ்ச எக்ஸாமில் கொஸ்டின் தப்பாக எழுதிட்டோமே அப்படின்னு யாரும் அதை பற்றி நீங்கள் திங்க் பண்ணாதீங்க. இந்த ஆன்சர் கீயை நான் பார்க்க சொல்கிறேன், எதுக்காக பார்க்க சொல்கிறோம்னா நமக்கு இவ்வளோ மார்க் வரும்னு தோராயமாக பார்க்குறதுக்கு தான். நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நெக்ஸ்ட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஐயோ தப்பாக விட்டோமே, மார்க்கு போயிடுச்சு, ஐயோ அப்படின்னு பயந்துகிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இதை பற்றியும் திங்க் பண்ணாதீங்க. எக்ஸாம் போயாச்சு, அட்டன் பண்ணியாச்சு, முடிச்சாச்சு, அவ்வளோதான். இனிமேல் என்ன பண்ணாலும் முடிஞ்ச எக்ஸாம் முடிஞ்சது தான். அடுத்த எக்ஸாமை பெஸ்ட்டாக பண்ணுறதுக்கு திரும்ப ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சி ஏஇ மட்டும் இந்த நம்ப வேணாம், எஸ்எஸ்சி ஜேஇ இருக்குது, யூபிஎஸ்சி ஏஇ இருக்குது. அதுபோல் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் நிறையா வேக்கன்சி வந்து கால்ஃபர் பண்ண போகிறாங்க. நம்ம பார்த்திங்கன்னா நம்ம இபியில் உள்ள ஏஇ இங்கே வரவே இல்லை.
டெக்னிக்கல் போஸ்ட்டு வித்து டிகிரி குவாலிஃபிகேஷன் அதுவும் வரவே இல்லை. அப்புறம் அது போக பார்த்திங்கன்னா நம்ம ஆவினில் அந்த மாதிரி கழகங்களில் வாரியங்களில் இந்த மாதிரி நிறையா போஸ்ட் இருக்குது. அதே மாதிரி நகராட்சி மாநகராட்சியில் நிறையா போஸ்ட் இருக்குது. அதனால் நீங்கள் வந்து அடுத்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய வழிமுறைகளை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருங்க. ஒரு எக்ஸாம் எழுதி அதை பற்றியே நம்ம டிஸ்கஸ் பண்ணி நம்ம சோர்ந்து போக வேணாங்கிறேன். ஏன்னா எல்லாருமே ஸ்ட்ராங்காக இருக்க மாட்டாங்க. சில பேர் வந்து கொஸ்டின் ஆன்சர் கீ இந்நேரம் பார்த்தீங்கன்னா நெட்டில் உட்காந்து ஆன்சர் கீ விட்டுருப்பாங்க. அதை பூரா பார்த்து ஐயோ தப்பாக விட்டோமே, நம்ம மார்க் கம்மியாகிருமே, நம்ம போக முடியாதே அப்படின்னு சோர்ந்து போவாங்க. அதெல்லாம் வேணாம். எழுதியாச்சு, டிஎன்பிசி ஆன்சர் கீ விடுவாங்க. முடிஞ்சால் அதை வெயிட் பண்ணி அப்போ பாருங்கள். இல்லை அப்படின்னா ரிசல்ட் வரும் பார்த்துக்கோங்க. நீ நல்லா பண்ணியிருந்தா வரப்போகுது, நல்லா பண்ணலாம் பரவாயில்ல, அடுத்த எக்ஸாம் நம்ம போய்க்கிடலாம் அப்படின்னு நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் அமைதியாக இருங்க. தயவுசெய்து மீண்டும் சொல்கிறேன், இந்த ரிசர்வேஷனை பற்றியோ கட் ஆஃப் ப்ரெடிக்ஷன் எந்த மாதிரி வரும், இந்த மாதிரி அந்த கட் ஆஃபை பற்றியோ இல்லை கொஸ்டின் பேப்பர் அனாலிசிஸு அப்படின்னு ஒரு இது பண்ணுறதோ எதுவுமே தேவையில்லாதது. முடிந்து போன தேர்வுகளை பற்றி நான் பேசி ஒன்றும் ஆக போகிறதில்ல. அடுத்து நடக்க போகிற தேர்வுகள் பற்றியும் இப்போ கரண்ட்டில் உள்ள இந்த ஹெச்எஸ்சிஎல்லில் கேட்டிருக்காங்க, சிவில் கேட்டிருக்காங்க, சிடாட்டில் சிவில் கேட்டிருக்காங்க, அதே மாதிரி இந்துஸ்தான் பெட்ரோலியமில் அப்ரெண்டிஸ் சிவிலுக்கு கேட்டிருக்காங்க, பிஇஎல்லில் வந்து அப்ரெண்டிஸ் சிவிலுக்கு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி வேலைவாய்ப்புகளை இந்த மாதிரி ட்ரைனிங்கை நீங்கள் வந்து அட்டன் பண்ணுங்கள். இதெல்லாம் இந்த ஹெச்எஸ்சிஎல்லையும் நம்மளுடைய சிடாட்டில் உள்ள பெர்மனண்ட் ஜாப்பு, கவர்மெண்ட் ஜாப்பு. ஸோ அதனால் நீங்கள் தயவுசெய்து முடிந்த எக்ஸாம் பற்றி திங்க் பண்ணாதீங்க. நல்ல முறையாக கொஞ்சம் ரிலாக்ஸாக இருங்க போதும். அடுத்த எக்ஸாம் ப்ரிப்பேர் ஆகுங்க. அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கி ஜாயின் பண்ணுற வரைக்கும் படிக்கிறதை நிப்பாட்டாதீங்க. இந்த கட் ஆஃபு சொல்கிறத நம்பாதீங்க. அது கட் ஆஃபுங்கிறது அந்த கொஸ்டின் பேப்பரை வேல்யூ பண்ண பிறகு தான் தெரியும். நம்மளாம் வந்து ஒரு கட் ஆஃப் லிஸ்ட்டு போட்டோம்னா 10 பேர் பார்ப்பாங்க. ஆனால் அதனால் ஒரு புண்ணியம் இல்லை. ஏன்னா நம்ம ஒரு வீடியோ அப்லோட் பண்ணோம்னா அது ப்ராப்பராக ப்ரூஃபாக இருக்கணும். தோராயமாக நம்ம வந்து சொல்லக்கூடாது. அதனால் நீங்கள் வந்து ரிலாக்ஸாக நீங்கள் அடுத்த வேலைகளை பாருங்கள், ட்ரை பண்ணுங்கள். அதுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணால் நீங்கள் என்கிட்ட கேளுங்க, நான் கண்டிப்பாக வந்து இது பண்ணுறேன். ஸோ ஏஐ எக்ஸாம் எழுதினவங்களுக்கு மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்கள். ஃப்ரீயாக இருங்க. நம்ம உண்மையாக உழைத்தோம்னா கண்டிப்பாக பலன் இருக்கும். அப்படி அதை மட்டும் நம்புங்க. ஸோ அடுத்த எக்ஸாமுக்கு படிக்கிறத பாருங்கள். இந்த எக்ஸாம் பற்றி எந்த விதமான சர்ச்சும் பண்ணாதீங்க. மைண்டை போட்டு கன்ஃபியூஸ் ஆகாதீங்க, குழப்பாதீங்க. தேங்க்யூ.